ஹாய் வியூஸ், வெல்கம் டு தாதா சிக்கர். நான் உங்கள் தாதாபாய். அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கூட இருந்து சில பேர் இப்போ நம்ம கூட இல்லாத சில நேரங்களில் என்னுடைய பேர் வச்சு என்னுடைய பொருளுங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. அது எப்போ தெரியுதுனாக்கா, வாங்கி அவங்க பில்ட் பண்ணி அந்த பொருள் சரியில்லைன்றதுக்கு அப்புறமா நம்மக்கிட்ட வந்து நியூஸ் வருது. இப்போ தான் அண்ணா இந்த உங்கள் கோழி கொடுத்தாங்கண்ணே சரியில்லைன்ட்டு. இது வாங்கும்போது நம்மகிட்ட கேட்கறது இல்லை, வாங்கினதுக்கு அப்புறம் நம்மகிட்ட கேட்குறாங்க. ஏன் இந்த வீடியோனாக்கா, நிறைய பேர் நம்ம பேர் வச்சு யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணி நம்ம பொருள் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லி விற்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருந்து வாங்காதீங்கன்னு சொல்கிறது தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஃபுல்லாக பாருங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஏமாற மாட்டீங்க. ஓகேவா? ஏன்னாக்கா இப்போ நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறோம். பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எங்கே இருக்கிறோன்றது தெரியாது, ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறது தெரியும். இப்போ நம்ம வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு நம்ம சேவல் கோழிங்க ஊர்லேயே நம்ம வீட்லேயே நிறையா இருக்குது. நம்ம பொருளுக்கு நிறையா சண்டை போடுதுங்க. நம்ம கைப்பட சண்டை விடுறது இல்லைன்னா கூட நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம பொருள் எடுத்து சண்டை விட்டாங்க, பந்தயம் அடிக்கிறாங்க, பெரும்பூரமாக தான் இருக்கான்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் சில பேர் நம்பிக்கை துரோகம் பண்ணாலுங்க, பணம் சம்பாதின்னு நினைக்கிறவனுவா நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ அவனுக்கெல்லாம் வந்து நம்ம கூட சில நேரம் பழகுவானுங்க, நம்ம கூட இருக்கிற பொருள் நல்லா தெரிஞ்சுக்குவானுங்க. தெரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட என்ன மாதிரி பொருள் இருக்குது, உதாரணத்துக்கு ஒரு கதரில் கல்கொண்டில் கல்வால் இருக்குனாக்கா இதே மாதிரி மேட்ச் பண்ணி வேற எங்கேயாச்சும் சந்தையிலையோ முந்திலையோ வாங்கிட்டு வந்து இதுதான் அண்ணன் கோழி அப்படின்னு சொல்லி வித்துறாங்க. விற்றதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஓ அண்ணன் கோழி போல இருக்குது, நிறையா நல்ல சேவலாம் போட்டுருக்காங்க, நிறைய சேவலாம் பார்க்குறாங்க, நிறையா சொல்கிறாரு, நல்லபடியாக சொல்கிறாரு, அப்போ நல்ல பொருளாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏமாந்து வாங்கிட்டு போயிட்டு வச்சு பில்டு பண்ணி ஆளாக்குனதுக்கு அப்புறமா பார்த்தா தான் அது நல்ல பொருளாக கெட்ட பொருளான்னு தெரியுது. புரியுதுங்களா? அதனால யாருமே சரி, இப்போ என் கூட இருக்கிறவங்க எனக்கு தெரியும், என் கூட யாருக்கிட்ட என்னுடைய பொருள் இருக்குன்றது எனக்கு தெரியும். மற்றபடி எவனாச்சும், புரியுதுங்களா, நமக்கு அவனுக்கு சம்மந்தமே இருக்காது, எவனாச்சும் நம்ம பேர் சொல்லி இந்த மாதிரி தாதாபாய் கோழி என்கிட்ட இருக்குது விற்க போகிறேன்னு சொன்னாக்கா வாங்காதீங்க. ஏன்னாச்சும் தாதாபாய் லைனேஜ் கோழி என்கிட்ட இருக்குது, ஜாகுவார் லைன் இருக்குது, டோக்கர் லைன் இருக்குது, ராக்கெட் ஜாவா லைன் இருக்குது, கோகனட் போட்டமா லைன் இருக்குது, இந்த மாதிரி எந்த டுபாக்கூர் கதை சொன்னாலும் நம்பி வாங்காதீங்க. ஏன்னாக்கா நீங்கள் வாங்கணும் உண்மையாகவே நினச்சிங்கன்னா என்ன கேன்சல் பண்ணுங்கள். அவங்க போடுற ஃபோட்டோஸு, அவங்க வாய்ஸு, மெசேஜ் எனக்கு போட்டு விடுங்க. நான் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வாங்குங்க. புரியுதுங்களா? ஏன்னா மேபி என்னுடைய பொருளாக இருக்கும், வாங்கலாம். என்னுடைய பொருள் இல்லாமல் இருந்திருக்கான், அதையும் நீங்கள் வாங்கியிருப்பீங்க, வாங்கி மிஸ்யூஸ் ஆகிட்டு இருக்கோம், சண்டை போட்டிருக்காது. அது வந்து நம்ம கடைசியில் எங்கே வருவீங்கன்னா, அண்ணா உங்கள் பொருள் கொடுத்தாங்கண்ணே சண்டை பொருள் அப்படி தான் வருவாங்களா. அதனால் வாங்குறதுக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது, விற்கிறவனுக்கும் நல்லது. மற்றபடி வாங்கினதுக்கு அப்புறமா கேட்டு அதை யூஸ் பண்ண கேட்காம இருந்து யூஸ் பண்ணி அது வந்து ரிஸ்க்கு, 2 வருஷம் வெயிட் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு வச்சுக்கலாம். ஏன்னாக்கா நிறைய பேர் என்னுடைய பேர் வச்சு பொருளை விற்கிறானுன்றது நமக்கே தெரியும். நான் லாஸ்ட்டாக வீடியோ போட்டேன். அதனால் நிறைய பேர் அதுக்கப்புறம் நம்மகிட்ட கேட்குறாங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, ஆமாம் வேணா இது வேணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இல்லைன்னு சொன்னால் பேசாமல் விட்டுறாங்க. இப்போ சமீபத்தில், அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கூட சும்மா லைட்டாக பழக்கத்தில் இருந்த ஒரு நாய் நிறைய பொருள் விற்றுருக்குறான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்ககிட்ட இருந்து சில பொருள், அண்ணன் பொருள், அது இதுன்னு சொல்லி வாங்கினதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறமா இன்றைக்கி நம்மகிட்ட வந்து கேட்குறாங்கண்ணா இந்த மாதிரி ஆயிடுச்சுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா நம்ம ஃபோட்டோ போடுறோம் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியும் நமக்கு இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைடா, இது நம்மளுக்கு கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னாக்கா நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நான் சின்ன வயசுலேருந்து சேவல் கோழிகளை வளர்த்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு 11 வயசுலேருந்து இந்த கோழிங்களில் இன்வால்வ் ஆகி அதுக்கப்புறம் அதுக்கு நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு ஸ்டடி பண்ணி அப்படி வரதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த பழைய சில கோழிங்க, அந்த நல்ல ஒரு பேரும்புகழமாக இருக்கிற கோழிலாம் வாங்கி இப்படிலாம் பண்ணி ரெடி பண்ணி அதெல்லாம் வச்சுருந்துலாம் அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு வரணும்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது என்கிட்ட இருக்கிற ப்ரீடுங்க குறைஞ்சது 35 வருஷத்துக்கு மேலே இருந்து நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வரேன். ஓகேவா? அதாவது என்னுடைய சொந்த லைன் பார்த்தீங்கன்னா ஜாகுவார் லைன் சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பேன். ஜாகுவார் லைன் வந்து ரொம்ப ரொம்ப ஹைலைட்டாக சண்டை போடும், அருமையாக இருக்கும். பார்த்தா இதுதான் சண்டை சேவல்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? உடனே கேட்பாங்க சண்டை போட்டிருக்கான், வீடியோ இருக்கான்ட்டு. நம்ம வந்து பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு வீடியோ போடுறதோ அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. அப்படியே சண்டை போடுறது அவர் கம்மாக பேசாமல் வச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்கும். அவ்வளோதான் விஷயம். ஏன்னா வியாபாரம் பண்ணுறவங்க தான் வந்து ஷோ பண்ணுறதுக்கு சண்டை போடிச்சு, அது போடிச்சு, இது போட்டு சொல்லிட்டு நிறைய பண்ணுவாங்க. நம்ம வியாபாரம் பண்ணுறதில்ல. இன்னொன்று டோக்கர் துமுருன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இருக்குது, டோக்கர் லைன்னு சொல்லிட்டு. அது வந்து விசேஷமாக சண்டை போடும். இப்போ அந்த டோக்கர் துமுர் லைன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய கூட இருந்து என் பொருளை வளர்த்தவன் என்னுடைய சிஷ்ய பையன் அதை பில்டு பண்ணி அதில் வந்து 6 சண்டை 7 சண்டைலாம் போட்ட சேவல்லாம் வந்து இருக்குதுங்க. ஓகேவா? அதே மாதிரி ராக்கெட் ஜாவான்னு சொல்லிட்டு நம்மகிட்ட லைன் இருக்குது. இந்த ராக்கெட் ஜாவா பார்த்தீங்கன்னாக்கா ராக்கெட் எவ்வளோ ஸ்பீடாக போதோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக சண்டை போடக்கூடிய சேவல் தான் வந்து அந்த ராக்கெட் ஜாவா.
வந்துட்டு அப்படிலாம் பார்க்கும்போது அங்கே இருந்த பெரிய ஷோக்காலிங்க அனைத்து பேருமே வந்து அதை பார்த்துட்டு மிரண்டாங்க. ஐயோ என்னடா இந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குதுன்ட்டு. ஏன்னா பார்க்கும்போது இதெல்லாம் எங்கே சண்டை போட போகுதுன்னு நினச்ச ஒரு பட்டா சண்டை பார்த்து ஐயோ இதுதான்டா சண்டை சேவல்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாகவும் ஹெவியான ஷாட்டுமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சேவல் நம்ம அதுக்கப்புறம் வந்து டோர்னமெண்ட்டில் விட்டோம். தஞ்சாவூரில் ஒரு பந்தயம் அடிச்சது. இது மெடல் கொடுத்தாங்க, பெஸ்ட்டுக்காக கொடுத்தான்னு நினைக்கிறேன். ஆமாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நிறைய சில பல கதைலாம் ஆகி போச்சு பின்னாடி. இருந்தாலும் இப்போ நம்ம மெயின்டைன் பண்ணிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோகோனட் போட்ட மாதிரின்றது சமீபத்தில் பேர் வச்சோம். நம்மகிட்ட ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி கோகோனட் போட்ட மாதிரி சொல்லிட்டு ஒரு பேர் வச்சோம். அந்த பொட்ட மாதிரி லைன்ல பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெஸ்ட்டாக சிறப்பாக சூப்பராக சண்டை போடுச்சு. அடிக்கிறதுக்கும் சரி, அடி வாங்கிட்டு ரிப்பீட் அடிக்கிறதுக்கும் சரி சிறந்த சேவலாக இருந்துச்சு. இப்போது இந்த மாதிரி லைனேஜை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரும்போது நம்ம கூட பழகுறவங்களுக்கு நம்ம பேர் சொல்லணும் இல்லையா, இந்த மாதிரி கோகோனட்டா அப்படி சொல்லும்போது அண்ணன் அந்த லைன் கொடுங்க, இந்த லைன் கொடுங்க, நிறைய பேர் கேட்பாங்க. கேட்கும்போது நம்ம வந்து கொடுக்கறது இல்லைப்பான்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சிடும் வியாபாரம் பண்ணுறதுல. ஏன்னா இப்போ நான் விற்கணும்னு நினச்சேனாக்கா எவ்வளோ சேவல் கோழிலும் விற்க முடியும். ஏன்னா நம்ம போட்டால் உடனே வாங்குறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஆனால் நம்ம போட்டதில்லை. ஏன்னாக்கா நான் ஸ்டார்டிங்கில் வளர்க்க ஆரம்பிக்கும் போது கோழிங்களை விற்கணுன்ற எண்ணமே வராது. விலைக்குன்னு கேட்டால் விலைக்கே கேட்காத, சும்மா எடுத்துகிட்டு போ இந்தா அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அப்போ ஆரம்பத்தில் சும்மா எடுத்துகிட்டு போன்னு சொல்லி கொடுத்து என்ன ஆயிடுச்சுனாக்கா நமக்கு பொருள் இல்லாத போயிடுச்சு. இப்போ நமக்கே பொருள் இல்லாத போகும்போது நம்ம ஏன் கொடுக்கணுன்றதை நிறுத்தியாச்சு. கொடுக்கறது இல்லைப்பா. ஏன்னா வாங்கிட்டு போகிறவன் எல்லாமே வளர்ப்பான், அதை சண்டை பார்ப்பானுங்க, அப்படியே அவனே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி செத்து போச்சு, நாய் கடிச்சிச்சு, நரி கடிச்சிச்சு, திருடு போச்சு, சீக்கு வந்துச்சு சொல்லிட்டு ஏதாவது பில்டப்லாம் பண்ணுவானுங்க. எல்லாம் பண்ணி எல்லாரும் பண்ணுற விஷயத்த அவங்களும் பண்ணுவானுங்க. பண்ணிவிட்டு பொருளை பாதுகாத்துக்கிட்டு நம்மக்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டுருவானுங்க, வேலையை முடிச்சுவானுங்க. அதுக்கப்புறம் நம்ம லிங்க்கில் வரமாட்டான்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேர் போய்க்கிறானுங்க. இருந்தாலும் அவெல்லாம் வந்து நம்ம கணக்கில் சேர்த்துக்கிறது கிடையாது. இருந்தாலும் நம்பிக்கையான பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போது நம்ம விற்கணுன்ற எண்ணத்தை வந்து அதாவது ஃப்ரீயாக கொடுக்குன்ற எண்ணத்தை வந்து நிறுத்தியாச்சு. ஸ்டாப். ஓகே, சும்மா கொடுக்கக்கூடாது. வளர்த்து நம்ம வச்சுருக்கிறோம். ஓகே வச்சுருக்கோமா, சரி ஏதோ நம்ம பில்ட் பண்ணி வருஷத்தில் 1-2 நம்ம கொடுக்குற பசங்களுக்கு 1-2 கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு கொடுத்துருவோம். அப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம், ஃபேஸ்புக்கில் யாரெல்லாம் போட்டிருப்பேன். அப்போ நம்ம வந்து விலைக்கு கொடுப்போம். வாங்கிட்டு போனவங்க எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட்டோட தான் இருக்கிறாங்க, யாரும் இல்லாமல் இல்லை. விலைக்கு கொடுத்து என்ன ஆயிடுச்சுனாக்கா பொருளுங்க கம்மியாயிடுச்சு. சும்மா கொடுத்தாலும் பொருளுங்க கம்மியாயிடுதுங்க, விலைக்கு கொடுத்தாலும் பொருளுங்க கம்மியாயிடுது. ஏன்னா நம்ம உற்பத்தி பண்ணி விற்கிற ஆளாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ஓகேவா. அதனால சரி சும்மாவும் கொடுக்க வேண்டாம், விலைக்கும் கொடுக்க வேண்டாம், பேசாமல் இருந்துருவோம். இருக்கிற பொருளை நம்ம பத்திரமா பாதுகாத்துட்டு பேசாமல் இருந்துருவோம்னு சொல்லிட்டு தான் விலைக்கு கொடுக்கறது இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடுது. பார்த்தீங்கன்னா ஏன்னாக்கா அண்ணா ஒரு பொருள் தரமாட்டாரா, அண்ணன் லைன் அதை கொடுங்கண்ணே. இப்போ நம்ம சப்போஸ் ஒரு கோழி கொடுத்தோம், சேவல் கொடுத்தோன்னா அடுத்தது அண்ணா அந்த லைனில் ஒன்று கொடுங்கண்ணே, சரி அதில் கொடுங்க அண்ணா, இந்த லைனில் கொடுங்கண்ணே அப்படின்ட்டு எல்லா லைன்லையுமே வாங்கி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லாருக்குமே ஆசை. இப்போ நம்ம கொடுக்கறது இல்லையா, ஓகே கொடுக்காம இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணாங்க, நான் கொடுக்கறது இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னுடைய பேரை வச்சு அவனுங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனுங்க விற்று காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க என்னுடைய பேர். அதனால யாருமே என்னுடைய பேரை வச்சு கோழி சேவல் விற்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய கோழி சேவல் லைனேஜ் பேர் வச்சு விற்கிறாங்கனாக்கா யாரும் வாங்காதீங்க. ஒன்று என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் ஆமாவா இல்லையான்னு சொன்னதுக்கப்புறமா நீங்கள் வாங்குங்க, இல்லைனா வாங்காதீங்க. வாங்கி ஏமாந்து உங்கள் காசையும் வேஸ்ட் பண்ணி கஷ்டப்பட்டு உங்கள் பேரையும் கெடுத்து என் பேரையும் கெடுக்காதீங்க, ஓகேவா. அதே மாதிரி கோழிங்களை மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அப்படியே ஒன்று கஷ்டம் பண்ணி அதை ரெடி பண்ணி உப்பேற்றி பட்டா வாழை வாக்கி சண்டை பார்த்து எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகி எல்லா கஷ்டமும் வந்துடும். இருந்தாலும் அந்த மெயின்டைன்மெண்ட்டை வரணும் போது பெரிய விஷயம் தான், ஓகேவா. அதாவது இப்போ என்கிட்ட இருக்கிற கோழிங்க மட்டும்தான் நல்ல கோழிங்க, என்கிட்ட இருக்கிறதாலும் சண்டை போடுதுங்க அப்படிலாம் கிடையாது. என்னை விட டாப் கோழிங்கெலாம் நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க, புரியுதுங்களா. நான் இவ்வளோ பேர் பூர்வமாக வச்சிருக்கிறேன், இவ்வளோ நான் வருஷ கணக்கில் வச்சிருக்கிறேன். இருந்தாலும் நமக்கு யாராச்சும் நல்ல சேவல் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு எண்ணம் தான் நமக்கும் இருக்கும். யாராச்சும் நல்ல சேவல் கோழி கொடுக்க மாட்டாங்கன்ற எண்ணம் தான் இருக்கும், புரியுதுங்களா. அதனால எல்லாத்தையுமே நல்ல சேவல் கோழிங்க இருக்குது. வாங்கும் போது பார்த்து ஜாக்கிரதையாக வாங்கிக்கிங்க. அதே மாதிரி இப்போ என் வீட்டில் இருந்து என்னுடைய பொருள் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது என்னுடைய பொருளாக இருக்கும். என் பொருள் பேருன்னு சொல்லிட்டு வேற எவன் வீட்டையாச்சும் வாங்கினீங்கன்னா அது என்னுடைய பொருளாக இருக்காது, அவன் பொருளாக இருக்கும், பேர் என்னதான் இருக்கும், பணம் உங்களுக்கு தான் இருக்கும், அப்புறம் ஏமாற்றம் உங்களுக்காக இருக்கும், புரியுதுங்களா. அதனால யாரும் அவசரப்பட்டு யார்ட்டையும் போயிட்டு சேவல் கோழிங்க என்னுடைய பேரும் புகழும் வச்சு வாங்காதீங்க. அப்படி எதுவும் வாங்கினீங்கன்னா என்கிட்ட வாங்க, கன்சல்ட் பண்ணுங்க, ஆமாவா இல்லைன்னு சொன்னால் மட்டுமே வாங்குங்க. எல்லாருமே வந்து நிறைய பேர் பண்ணுறது என்னன்னாக்கா, அந்த திருத்தனம் பண்ணுறது, கோழியெல்லாம் வியாபாரம் பண்ணுறதுலாம் என்ன பண்ணானாக்கா, ஓகே இவர் யூடியூப்ல வீடியோலாம் போடுறாரு, நல்லா சொல்கிறாரு, அப்போ இவர் பேர் வச்சு வியாபாரம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வியாபாரம் பண்ணுவானுங்க. இப்போ நம்ம நிறைய பேருக்கு ஐடியா இல்லாமல் இருக்கோம். இப்போ நான் அந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் கூட பார்த்துட்டு ஓஹோ பரவாயில்லையா அண்ணன் நல்லா ஐடியா கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு அந்த வீடியோ வச்சு யூஸ் பண்ணலாம் பண்ணுவானுங்க. சொல்ல முடியாது, ஏன்னா எவன் எப்போ எப்படி இருப்பான்ட்டு. ஏன்னாக்கா நம்ம ஏமாற்றக்கூடாதுன்ற ஒரு எண்ணமோ மற்றவன் ஏமாறக்கூடாதுன்ற ஒரு எண்ணமும் தான் நமக்கு, புரியுதுங்களா. அதனால தான் நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து தெளிவாக சொல்கிறது. இப்போ நம்ம தெளிவாக சொல்ல நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணா பொருள் கொடுங்க எவ்வளோ மெசேஜ் வருது, எனக்கு எவ்வளோ ரிப்ளை வருது, யாருக்குமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடுது. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துனாக்கா இன்ஸ்டாகிராம் என் பேஜ் இருக்குது,
ஃபேஸ்புக்கில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது. எதில் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணாலும் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கண்டிப்பாக வரும். வெயிட் பண்ணுங்கள், உடனே அவசரப்படாதீங்க. ஏன்னா சில பேர்லாம் எனக்கு என்ன பண்ணுவாங்கனாக்கா, என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுவான், 2 மெசேஜ் போடுவான், அந்த மெசேஜ் ரிப்ளை போடுங்கன்னு சொல்லுவான். அது ரிப்ளை நம்ம போடலனாக்கா அவன் சும்மா இருப்பான், நம்ம சும்மா இருக்க மாட்டோம் இல்லையா? 7-8 மெசேஜ் 10-15 மெசேஜ் போட்டுனே இருப்பான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கடுப்பாக நம்பரை பிளாக் பண்ணிவிட்டுருவோம், போட தலைவலி அப்படின்ட்டு. அது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது, எதுக்கு இவன் வீடியோ போகிறான், என்ன பண்ணுறான்ட்டு. அது புரிஞ்சுக்கணும். அதனால் கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா பேசாமல் இருங்க, உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பாக வரும். யாருமே அவசரப்படாதீங்க. எந்த விஷயத்துலையுமே அவசரப்பட்டிங்கன்னா எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஒரு நிதானமும் பொறுமை இருந்தால் மட்டுமே எல்லா விஷயமே சக்ஸஸ் ஆக முடியும். ஓகே, பார்த்து தெளிவாக இருங்க, நிதானமாக இருங்க, எந்த விஷயமே தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இருங்க. ஓகே, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய். நான் உங்கள் தாதாபாய்.